வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல நம்ம பிஜிடிஆர்பி நியூஸ் சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம 12 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் இருக்கு, பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்ஜுகேட்டட் ஆசிட் அண்ட் பேஸ் கான்செப்ட்ல தான் கொஸ்டின் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு பிரான்ஸ்டர் லவ்ரி கான்செப்ட் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் பேசஸ். 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த கான்செப்டை டீட்டெயிலா பார்த்துடலாம். ஒரு சப்ஸ்டன்ஸை வாட்டர்ல நம்ம டிசால்வ் பண்ணோம்னா அந்த சப்ஸ்டன்ஸ் H+ அயனை டொனேட் பண்ணிச்சுன்னா தட் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆசிட்டை வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது கம்ப்ளீட்டா அயனைசேஷன் ஆயிடுச்சுன்னா ஆசிட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஆசிட்டை வாட்டர்ல நம்ம டிசால்வ் பண்ணும்போது பார்ஷியலி தான் டிசோசியேஷன் ஆயிடுச்சுன்னா தட் ஆசிட் இஸ் கால்ட் அஸ் வீக்கஸ்ட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சப்ஸ்டன்ஸை வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது OH- அயானை டொனேட் பண்ணிச்சுன்னா ஆர் H+ அயானை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா தட் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்ட் அஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே பேஸை வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது OH- அயானை கம்ப்ளீட்டா கொடுக்குது அப்படின்னா, கம்ப்ளீட்டா அயனைசேஷன் ஆகுது அப்படின்னா அது ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பேஸை வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது பார்ஷியலி அயனைசேஷன் ஆச்சுன்னா அது வீக் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்டும் ஸ்ட்ராங் பேஸும் கம்ப்ளீட் அயனைசேஷன் ஆகும். ஒரு வீக் ஆசிட்டும் வீக் பேஸா இருந்தால் பார்ஷியலி அயனைசேஷன் ஆகும். இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபேக்டரை வச்சு நம்ம சொல்லலாம். அதுதான் KA. KA அப்படின்னா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட். அப்போ டிசோசியேஷன் இன்க்ரீஸ் ஆக டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ KA வேல்யூ லார்ஜரா இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். KA வேல்யூ வந்து ஸ்மாலரா இருந்துச்சுன்னா வீக்கஸ்ட் ஆசிட் சொல்லுவோம். KA அண்ட் PKA அப்படி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். KA வேல்யூ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா PKA வேல்யூ வந்து கம்மியா இருக்கும். அப்போ அது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். KA வேல்யூ வந்து கம்மியா இருந்துச்சுன்னா PKA வேல்யூ அதிகமா இருக்கும். அப்போ அது வீக்கஸ்ட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்டை நம்ம டெட்டர்மைன் பண்ண 3 ஃபேக்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா லொகேஷன் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம் ஆன் த பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிள்ல சென்ட்ரல் ஆட்டம் பார்க்கணும். அது குரூப் வைஸா அந்த சென்ட்ரல் ஆட்டம் இருந்துச்சுன்னா நம்ம அயானிக் ரேடியஸை பார்க்கணும். இதே பீரியட் வைஸா அந்த சென்ட்ரல் ஆட்டம் இருக்குன்னா நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பார்க்கணும். ஓகே, இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ HF, HCl, HBr, HI இதுல சென்ட்ரல் ஆட்டம் பாருங்க. இப்போ ஹைட்ரஜன் ஃப்ளூரைடுல சென்ட்ரல் ஆட்டம் ஃப்ளூரின், அடுத்தது Cl, அடுத்தது Br, அடுத்தது அயோடின். இப்போ அந்த ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் எல்லாமே குரூப் நம்பர் 17 ஃபேமிலி, சேம் குரூப். அப்போ சேம் குரூப்பா இருந்தால் நம்ம யாரை பார்க்கணும்? ரேடியஸை பார்க்கணும், அயானிக் ரேடியஸை பார்க்கணும். ஃப்ளூரின் வந்து ஸ்மால் சைஸ், குளோரின் லார்ஜர் சைஸ், புரோமின் அதை விட லார்ஜர் சைஸ், அயோடின் அதை விட லார்ஜர். அப்போ அயானிக் ரேடியஸ் ஆஃப் அயோடின் வந்து லார்ஜரா இருக்கிறதுனால ஹைட்ரஜனுக்கும் அயோடினுக்கும் இடையில உள்ள பாண்ட் லென்த் வந்து அதிகமா இருக்கும். பாண்ட் லென்த் அதிகமா இருந்தா ஈஸியா அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ மோர் நம்பர் ஆஃப் H+ அயான HI ல இருந்து ரிலீஸ் ஆகும். அப்போ அந்த HI வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அயானிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஸ்ட்ராங் ஆசிட். இதே மாதிரி எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கு ஒரு கான்செப்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு மீத்தேன், அமோனியா, வாட்டர் அண்ட் ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு இருக்கு. இதுல சென்ட்ரல் ஆட்டம் பார்க்கலாம். மீத்தேன்ல கார்பன், அமோனியாவில் நைட்ரஜன், வாட்டர்ல ஆக்சிஜன், ஹைட்ரஜன் ஃப்ளூரைடுல ஃப்ளூரின். இப்போ இது எல்லாமே செகண்ட் பீரியட்ல உள்ள சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தான் இருக்குது. சென்ட்ரல் ஆட்டம் தான் இருக்கு. யாருன்னா கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். ஓகே, அப்போ இதுல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யாருக்கு அதிகம் அப்படின்னா ஃப்ளூரினுக்கு தான் இருக்குது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். செகண்ட் பீரியட்ல லெஃப்ட் டு ரைட் போகும்போது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த ஹைட்ரஜனுக்கும் ஃப்ளூரினுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்டு ஃப்ளூரின் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டினால ஃப்ளூரின் எலக்ட்ரானை ஈஸியா வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த HF இருந்து H+ வந்து ஈஸியா வெளியே வரும். அப்போ மோர் நம்பர் ஆஃப் H+ வெளியே வரதுனால இது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். அப்போ பீரியட் வைஸா பார்க்கும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பார்க்கணும், குரூப் வைஸா பார்க்கும்போது அயானிக் ரேடியஸை பார்க்கணும். ஓகே, அடுத்தது செகண்ட் ஃபேக்டர் பாருங்க, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆக ஆசிட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு ஹைபோகுளோரஸ் ஆசிட், குளோரஸ் ஆசிட், குளோரிக் ஆசிட், பெர்குளோரிக் ஆசிட் இருக்கு. ஹைபோகுளோரஸ் ஆசிட்ல குளோரினோட சென்ட்ரல் ஆட்டம் குளோரின். ஸோ குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா +1. அதே மாதிரி குளோரஸ் ஆசிட்ல
குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. அடுத்தது குளோரிக் ஆசிட்ல குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5. பெர்குளோரிக் ஆசிட்ல குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் யாருக்கு அதிகம்? பெர்குளோரிக் ஆசிட் தான் அதிகம். அப்போ பெர்குளோரிக் ஆசிட் தான் ஸ்ட்ராங் ஆசிட். ஓகே, ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகும், அது ஸ்ட்ராங் ஆசிட்டா இருக்கும். அடுத்தது தேர்ட் பாயிண்ட், ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசிங் ஆஃப் கான்ஜுகேட். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசனன்ஸ் எனர்ஜி அதிகமாகும். அப்போ ரெசனன்ஸ் எனர்ஜி அதிகமாச்சுன்னா அது மோர் ஸ்டெபிலைஸா மாறும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, டைஹைட்ரஜன் பாஸ்பேட் அண்ட் நைட்ரேட். இந்த நைட்ரேட் தான் மோர் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், 3 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அதுக்கு. அதே மாதிரி டைஹைட்ரஜன் பாஸ்பேட்ல 2 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். அப்போ மோர் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால அது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். இப்போ அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ டைஹைட்ரஜன் பாஸ்பேட்ல பாஸ்பேட், அதுக்கப்புறம் டபுள் பாண்ட் ஓ இருக்கும், ஒரு சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ், அடுத்தது அதுல ஒரு ஹைட்ரஜன் OH. ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுல இந்த ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் என்ன ஆகலாம், இங்க இருக்கக்கூடிய மைனஸ் இங்க ஷிஃப்ட் ஆகலாம், இங்க இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் வெளியே வரலாம். அப்போ இந்த டபுள் பாண்ட் ஆக்சிஜனுக்கு சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜனுக்கு தான் ரெசனன்ஸ் நடக்கும். அப்போ 2 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் பாசிபிள். இதே NO3 எடுத்துட்டோம் அப்படின்னா NO3ல பாருங்க N டபுள் பாண்ட் O, இங்க சிங்கிள் பாண்ட் O மைனஸ், அடுத்தது சிங்கிள் பாண்ட் O மைனஸ். ஓகே, அப்போ சென்டர்ல N+. இந்த இதுல டபுள் பாண்ட் O இருக்கா, அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்ட் O வரலாம், ரைட் சைடுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்ட் வரலாம். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல 3 ஸ்ட்ரக்சர் வர வாய்ப்பு இருக்கு. இன்னும் 2 ஸ்ட்ரக்சர் வரும். டோட்டலா இந்த ஸ்ட்ரக்சர் சேர்த்து 3 ஸ்ட்ரக்சர் வரும். அப்போ NO3க்கு தான் மோர் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்கு தான் ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் கான்ஜுகேஷன் நடக்கும். ஸோ அதுதான் மோர் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். ஓகே, இப்போ ஆசிட்டோட ஆர்டரை பார்க்கலாம். இப்போ பெர்குளோரிக் ஆசிட், HCl, சல்பூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் இருக்கு. இதான் ஆசிட் ஸ்ட்ரென்த்தோட ஆர்டர். இதுல பெர்குளோரிக் ஆசிட் தான் இருக்குதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். ஓகே, இதான் ஸ்ட்ராங் ஆசிட். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய H2 தான் இருக்கிறதுலே வீக்கஸ்ட் ஆசிட். அதான் வீக்கஸ்ட் ஆசிட். இப்போ இதே மாதிரி ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த்தை பார்க்கலாம். இப்போ பாருங்க, HClO4ல இருந்து H+ எடுத்தா ClO4 மைனஸ், HCl இருந்து H+ எடுத்தா Cl மைனஸ், சல்பூரிக் ஆசிட்ல இருந்து H+ எடுத்தா HSO4 மைனஸ், பைசல்பேட் அயான். இதே மாதிரி H+ எடுத்தோம்னா அதுல இருந்து என்ன கிடைக்கும், பேஸ் கிடைக்கும், கான்ஜுகேட் பேஸ் கிடைக்கும். இப்போ இதுல ஸ்ட்ராங் ஆசிட் இருக்குல்ல, இந்த HClO4 மைனஸ், HClO4, அந்த HClO4ல இருந்து நம்ம H+ எடுத்து பாருங்க, எடுத்துட்டோம் நம்ம என்னவா மாறும், -H+ எடுத்துட்டோம். எடுத்தா என்னவா மாறும், ClO4 மைனஸா மாறும். ஓகே, அப்போ ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்ல இருந்து வந்த ஒரு கான்ஜுகேட் பேஸ் இருக்குல்ல, கான்ஜுகேட் பேஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்னா வீக்கா இருக்கும். ஓகே, அப்போ ஸ்ட்ராங் ஆசிட்ல இருந்து வந்த கான்ஜுகேட் பேஸ் வீக்கா இருக்கும். அதே மாதிரி ஒரு வீக் ஆசிட்ல இருந்து வந்த கான்ஜுகேட் பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. இப்போ H2ல இருந்து H+ ரீப்ளேஸ் பண்ணுங்க, ரீப்ளேஸ் பண்ண என்னவா மாறும், H- மாறும். அப்போ ஒரு வீக் ஆசிட்ல இருந்து வந்த கான்ஜுகேட் பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கும், வெரி வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால தான் H- தான் இருக்குதுலே ஸ்ட்ராங் பேஸ். ஓகே, அப்போ ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்ல இருந்து வந்த கான்ஜுகேட் பேஸ் வீக்கா இருக்கும், ஒரு வீக் ஆசிட்ல இருந்து வந்த கான்ஜுகேட் பேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, இதை வச்சு நம்ம கொஸ்டின் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். First question பாருங்க, according to Bronsted-Lowry concept, the correct order of strength of bases. இப்போ 4 ஆப்ஷன் இருக்கு, இதுல எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த அசிட்டேட் அயான் இருக்கு, குளோரைட் அயான் இருக்கு, ஹைட்ராக்சைடு அயான் இருக்கு. இதோட ஆசிட் ஆர்டர் எழுதலாம். இப்போ அசிட்டேட் வந்து H+ வாங்கினா அசிட்டிக் ஆசிடா மாறும், Cl- H+ வாங்கினா HCl, OH- H+ வாங்கினா அது வாட்டரா மாறும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆசிட் ஆர்டர் எழுதலாம். இதான் ஆசிட் ஆர்டர். இப்போ HCl ஒரு இன்ஆர்கானிக் ஆசிட், அப்போ அது கம்ப்ளீட்டா அயனைசேஷன் ஆகும், அப்போ அது ஸ்ட்ராங்கா இருக்கும். இதே மாதிரி அசிட்டிக் ஆசிட் வந்து ஒரு ஆர்கானிக் ஆசிட், அப்போ ஆர்கானிக் ஆசிட், ஆல் ஆர்கானிக் ஆசிட் வீக் ஆசிட், பார்சியலி டிசோசியேட்டட் இன் வாட்டர். வாட்டர் வந்து ஒரு pH வந்து 7 இருக்கும், பியூர் வாட்டரா இருந்தா அப்போ அது நியூட்ரலா இருக்கும். சரியா, ஓகே. இப்போ ஆசிட் ஸ்ட்ரென்த் ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் யாரு, Cl- தான் இருக்குல்ல ஸ்ட்ராங். ஸ்ட்ராங் ஆசிட்ல இருந்து வரக்கூடிய Cl- இருக்குல்ல கான்ஜுகேட் பேஸ், அது எப்படி இருக்கும், வீக்கா இருக்கும். அந்த கான்ஜுகேட் பேஸ் வந்து வீக்கா இருக்கும். ஓகே, அதே மாதிரி வாட்டர் தான் இருக்குதுல வீக்கா இருக்குங்க.
அப்போ வாட்டர்ல இருந்து வரக்கூடிய OH மைனஸ்ங்கிற காஞ்சுகேட் பேஸ் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, அப்போ ஏன்னா ஒரு காஞ்சுகேட் ஒரு வீக் ஆசிட்ல இருந்து வரக்கூடிய காஞ்சுகேட் பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ OH மைனஸ் தான் இருக்குதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் காஞ்சுகேட் பேஸ். ஓகே, அப்போ OH மைனஸ் ஆப்ஷன் சி அண்ட் டி ல இருக்கு. இதுல வந்து வீக் யாரு பாருங்க, வீக் வந்து Cl மைனஸ் கண்டுபிடிச்சோம். அப்போ Cl மைனஸ் ஆப்ஷன் சி ல தான் இருக்கு. சோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. Which of the following is the strongest Bronsted base? இப்போ Bronsted acid கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேஸ் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். ClO மைனஸ் வந்து H+ வாங்கினா HClO ஆ மாறும். ClO3 H+ வாங்கினா HClO3 ஆ மாறும். ClO2 மைனஸ் வந்து H+ வாங்கினா HClO2 ஆ மாறும். இதே மாதிரி இது HClO4 ஆ மாறும். அப்போ இந்த ஆசிட்டோட ஆர்டர் ஃபர்ஸ்ட் எழுதலாம் பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹைபோகுளோரஸ் ஆசிட், அடுத்து குளோரஸ் ஆசிட், அடுத்து குளோரிக் ஆசிட், அடுத்தது பெர்குளோரிக் ஆசிட். இந்த குளோரிக் ஆசிட் குளோரஸ் ஆசிட் ஹைபோகுளோரஸ் ஆசிட்ல குளோரினோட ஆக்சிடேஷன் நம்பர் +1, இதே குளோரஸ் ஆசிட்ல +3, அடுத்தது குளோரிக் ஆசிட்ல +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம், அடுத்தது பெர்குளோரிக் ஆசிட்ல +7. அப்ப ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்கிரீஸ் ஆக ஆசிட் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? ஆசிட் ஸ்ட்ரென்த் இன்கிரீஸ் ஆகும். ஓகே, அப்ப பெர்குளோரிக் ஆசிட் தான் இருக்குலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட்ல இருந்து வந்த காஞ்சுகேட் பேஸ் இருக்குல ClO4- அது எப்படி இருக்கும்? காஞ்சுகேட் பேஸ் வந்து வீக்கா இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்ல இருந்து வந்தது வீக்கா இருக்கும். அதே மாதிரி ClO4- ல இருந்து என்ன வரும் வெளிய வரும் பாருங்க. H+ எடுத்துட்டோம்னா ClO- வரும். அப்போ ஒரு வீக் ஆசிட்ல இருந்து வந்த காஞ்சுகேட் பேஸ் எப்படி இருக்கும்? காஞ்சுகேட் பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ क्वेश्चन பாருங்க, ஸ்ட்ராங்கஸ்ட் Bronsted பேஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். பாருங்க இதுதான் இதோட ஆர்டர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். The Bronsted acid which gives the weakest conjugated base. இப்போ weakest conjugate base எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் அயானிக் ரேடியஸ் இந்த கான்செப்ட் வச்சு நம்ம இந்த क्वेश्चन சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பீரியாடிக் டேபிள் பார்க்கலாம். இப்போ பீரியாடிக் டேபிள்ல நம்ம டாப் டு பார்ட் வரும்போது ஆசிட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், லெஃப்ட் டு ரைட் போகும்போது ஆசிட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சேம் குரூப்பை பாருங்க, HF அண்ட் HCl. இந்த HF எடுத்துக்கிறோம், இங்க HCl எடுத்துக்கிறோம். ரெண்டுமே 17th குரூப். இதுல நம்ம யாருக்கு அயானிக் ரேடியஸ் வந்து குரூப் வைஸா பார்த்தா அயானிக் ரேடியஸை பார்க்கணும்னு சொன்னோம். அப்ப அயானிக் ரேடியஸ் யாருக்கு அதிகம்? ஃப்ளூரின் வந்து ஸ்மால் சைஸ் ஆட்டம், குளோரின் வந்து லார்ஜர் சைஸ் ஆட்டம். அப்போ அவங்களுக்கு தான் பாண்ட் லென்த் அதிகமா இருக்கும், HClக்கு தான். அப்போ அவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிடா இருப்பாங்க. ஓகே, அப்போ HCl வந்து இருக்குது என்ன ஆசிட்? ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். யாரை கம்பேர் பண்ணும்போது? HF கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அடுத்தது H2S அண்ட் வாட்டர். இதுல சல்பர் தான் இந்த H2S ல சென்ட்ரல் ஆட்டம், வாட்டர்ல ஆக்சிஜன் தான் சென்ட்ரல் ஆட்டம். இப்போ இவங்க ரெண்டும் 16th குரூப் ஃபேமிலி. அப்போ 16th குரூப் ஃபேமிலி 17th குரூப் ஃபேமிலி கம்பேர் பண்ணும்போது 16th குரூப்புக்கு வந்து ஆசிட் ஸ்ட்ரென்த் அதிகமா, 17th அதிகமா? லெஃப்ட் டு ரைட் போகும்போது பாருங்க 16th குரூப் அடுத்து 17th குரூப். 17th குரூப்புக்கு தான் ஆசிட் ஸ்ட்ரென்த் அதிகம். ஓகே, அப்போ இங்க H2S வாட்டர்ல யாரு சைஸ் வந்து பெரிய சைஸ் பாருங்க, ஆக்சிஜனை விட சல்பர் தான் ஒரு லார்ஜர் சைஸ். அப்போ சைஸ் அயானிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக ஆசிட் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ H2S தான் வாட்டரை விட அதிகம். ஓகே, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு யாருன்னா உங்களுக்கு சைஸ் சொல்றோம், அடுத்த ரெண்டும் அயானிக் ரேடியஸ் தான் சொல்றோம். இப்போ இந்த 16th குரூப்பும் 17th குரூப்ல யாருக்கு அதிகமா இருக்குன்னா 17th குரூப் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். ஓகே, இதுதான் ஆசிட் ஸ்ட்ரென்த். இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, வீக்கஸ்ட் காஞ்சுகேட் பேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீக்கஸ்ட் காஞ்சுகேட் பேஸ் எங்க வரும்? இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் யாரு? HCl தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். அப்ப அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட்ல இருந்து வரக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்னது? இப்போ ஆசிட் ஆர்டர் எழுதிட்டோம். ஓகே, இதுதான் ஆசிட் ஆர்டர். இப்போ இந்த ஆசிட் ஆர்டர்ல HCl தான் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். அப்ப அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட்ல இருந்து வரக்கூடிய காஞ்சுகேட் பேஸ் யாரு? Cl-. அப்ப அந்த ஸ்ட்ராங் ஆசிட்ல இருந்து வரக்கூடிய காஞ்சுகேட் பேஸ் இருக்குல்ல, அது வீக் பேஸா இருக்கும். ஓகே, அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆசிட்ல எது வந்து வீக்கஸ்ட் காஞ்சுகேட் கொடுக்கக்கூடியது? Cl- தான் இருக்கிறதுலே வீக்கஸ்டா கொடுக்கக்கூடியது. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க.
which numerical value of Ka indicate the strongest acid? ஓகே, இப்போ நம்ம 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ Ka வேல்யூ கொடுத்திருக்காங்க. Ka வேல்யூ pKa வேல்யூ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்னு பார்த்திருப்போம். இப்போ Ka வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிடா இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க Ka வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆசிட் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ Ka வேல்யூ இங்க யாருக்கு அதிகமா இருக்குன்னு பாருங்க. இங்க 10 பவர் -7 இருக்கு, 10 பவர் -4, 10 பவர் -4, 10 பவர் -3. அப்ப அந்த D ஆப்ஷன்ல தான் Ka வேல்யூ வந்து ஹையா இருக்கு. அப்ப அதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். அடுத்து 5th क्वेश्चन பார்க்கலாம். which is the strongest acid? இந்த 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல எது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் நீங்க கண்டுபிடிங்க. இந்த ஆன்சர், இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.